வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட், அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபவுட் மீயில் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். 19 மே 2024 முதல் 12 ஜூன் 2024 இந்த காலகட்டம் ஒரு பொற்கால கட்டம் ஜாமி. இன்னும் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம் 19 மே 2024 முதல் 12 ஜூன் 2024 இந்த காலகட்டம் தான் சாமி. அது தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்கிற காலகட்டம். இவ்வளவு நாள் பணமுடை இருந்ததில்லை, இப்போ மீண்டும் கொஞ்சம் பணம் வந்து கொண்டே இருக்கும். எதிலிருந்து? தொழிலிருந்து, உத்தியோகத்திலிருந்து, வேலை வாய்ப்பிலிருந்து. அற்புதமான காலகட்டம் சாமி. இவ்வளவு நாள் திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாவது, தொழில் ரீதியாக பல புது யுக்திகளை கையாண்டு தொழில் வளர்ச்சிக்கான காலகட்டம். ப்ரமோஷன், பதவி உயர்வு, வெளியூருக்காக மாற்ற டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் நடக்குது. கலைத்துறையை சார்ந்தவங்களாக இருந்தால் நல்ல பட வாய்ப்புகள் வருது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நல்ல பூம் ஆகுது உங்களுக்கு இந்த நேரத்தில். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே. நான் தற்போது குரு பெயர்ச்சி பலாபலன்கள் மிதுனராசி நண்பர்களுக்கு ஒரு வருட காலத்திற்கு கூற உள்ளேன். காலம் 1 மே 2024 புதன்கிழமை 12:57 PM முதல் 14 மே 2025 புதன்கிழமை 7:39 PM வரை. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். என்ன மிதுனராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பலவிதமான சுப செலவுகளை தான் செய்ய போகிறது. ஆமாம், இவ்வளவு நாளாக சுய தொழில் பண்ணணும்னா அதுக்காக செலவு, பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்காக உயர்கல்விக்கு எஜுகேஷன் லோன் போட்டு அவங்கள வெளிநாடு அனுப்புறது. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யறது. நீங்களே திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கே செலவு பண்ணிக்கிட்டு நீங்கள் சம்பாதிச்ச காசுல சேமிப்புல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. இப்படிப்பட்ட பலன்கள் தான் இந்த 1 மே 2024 டு 14 மே 2025 நடக்க போது. அதை நான் உங்களுக்கு ஒரு 11 நிலைகளில் கூற உள்ளேன். முதல் நிலையான இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது, அந்த மனோநிலையை வைத்து தான் உங்களுடைய செயல் திட்டங்களும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். எப்படின்னு பார்த்துருவோமா? வாங்க பார்ப்போம்.
ஐயையோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே அசிங்க அவமான மானபங்கத்தில் இருக்குது. அதுக்காக இந்த குரு பயிற்சி ஃபுல்லாகவே எப்படி இருக்குமான்னு கேட்கக்கூடாது. இது ஒரு ஆரம்பம்தான். ஒரு குழந்தை பிறக்கும்போது காம்ப்ளிகேட்டாக இருக்கலாம் பிரசவம், அதுக்காக லைஃப் லாங்காக பிரசவ வலி வருது அந்த குழந்தைக்கு கிடையாது. அது அவங்க அம்மாவுக்கு ரைட், அந்த டைமில் அந்த குழந்தைக்கு அவ்வளோதான், அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போது இந்த 1 மே 2024 உங்களுக்கு இந்த குரு பேச்சு ஆரம்பிக்கும் போதே அசிங்கம், அவமானம், மானபங்கம் எதில்? பணத்தில், குடும்பத்தில், சகோதரத்தில், இப்படி தான் ஆரம்பிக்குது. சரியா? அடுத்தது எப்படி இருக்குதுன்னு வானமண்டலத்தை சுற்றி காட்டுறேன், வாங்க பார்ப்போம். கட்டணமே இல்லாமல் நான் உங்களை வானமண்டலத்தை சுற்றி காட்டுறேன், பார்த்தீங்களா? இப்போது 19 மே 2024 முதல் 12 ஜூன் 2024 இந்த காலகட்டம் ஒரு பொற்கால கட்டம் சாமி. ஆமாம் சாமி, ஆமாம். நல்ல தம்பதியர்களாக இருந்தாங்க இந்த நேரத்தில் காமத்தில் போய் முத்தெடுங்க சாமி. அவ்வளோதான். தந்த்ரா காமத்தை பார்க்கும் நேரம் இது. ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு சுகம் கொடுக்கறதுனால பணம் வருது, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு சுகம் கொடுக்கறதுனால பணம் வருது. அது கணவனுக்காக இருக்கலாம், காதலனுக்காக இருக்கலாம், காதலிக்காக இருக்கலாம், கள்ளக்காதலன் கள்ளக்காதலிக்காகவும் இருக்கலாம். இது ஆண் பெண்கள் இருவருக்கும் பொருந்தும். எக்காலத்திலையும் பொருந்தும், இக்காலத்தில் இன்னும் அதிகமாக பொருந்தும். பிறகு இந்த 19 மே 2024 டு 12 ஜூன் 2024 தொழில் ரீதியாக 6ன்ற தொகையில் கடன் வாங்குவீங்க. 6 லட்சம், 60 லட்சம், 6 கோடி, 60 கோடி, இல்லைன்னா 6000, 60000, 15000 வாங்குறீங்க போங்க. அப்படி இருக்குது. பிறகு வீட்டு தேவை பொருட்களான வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்குறீங்க. பிறகு சில பேர் இனி இங்கே இருந்து நம்ம ஒன்றும் உருப்பட முடியாது, வெளிநாட்டுக்கு ஓடலான்றவங்க ஓடிடுங்க. ஜூட் அடி, ஜூட் 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 ஜூட். அதுதான் 19 மே 2024 டு 12 ஜூன் 2024. ஆமாம், வெளிநாட்டுக்கு. ஆமாம், போய் அங்கே உத்தியோகம். ரைட். வடகிழக்கு நாடுகள். ரைட். கனடா, அமெரிக்கா, கிளம்பிடணும் இந்த நேரத்தில். அதுக்கு அடுத்தது மீண்டும் இந்த மாதிரி வாய்ப்பு அமையாது. மீண்டும் 12 வருஷம் ஆகும். ரைட். அதனால் இந்த நேரம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொழில் முன்னேற்றம், அதே உத்தியோக முன்னேற்றம், இன்னும் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம் 19 மே 2024 முதல் 12 ஜூன் 2024. பிறகு 29 ஜூன் 2024 முதல் 15 நவம்பர் 2024 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இது மீண்டும் அஷ்டமத்து சனி காலகட்டம் சாமி. 2020 டு 2020 ஜனவரி டு 2023 ஜனவரி வரல எப்படி இருந்தது? அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சியிலிருந்து கீழே. மலை உச்சிக்கு ஏதோ போகிறோம், ஆமாம், சுற்றுலாத்தலம் போகிறோம், இல்லை சுவாமி தரிசனம் கோயிலுக்கு போகிறோம், அங்கேருந்து கால் தவறி கீழே விழுந்துடுறோம். அப்படிப்பட்ட நேரம் சாமி. அது 29 ஜூன் 2024 டு 15 நவம்பர் 2024. அடுத்தது 8/10/2024 டு 4/2/2025 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இந்த காலகட்டம் தான் சாமி அது தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்கிற காலகட்டம். இவ்வளவு நாள் பணமுடை இருந்ததில்லை, இப்போ மீண்டும் கொஞ்சம் பணம் வந்து கொண்டே இருக்கும். எதிலிருந்து? தொழிலிருந்து, உத்தியோகத்திலிருந்து, வேலை வாய்ப்பிலிருந்து வந்து கொண்டே இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் மூலமாக, மனைவி மூலமாக, மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக, இப்படி எதிர்பாலன் மூலமாக இந்த பணம் வருது. 8/10/2024 டு 4/2/2025. பிறகு 20/10/2024 டு 21 ஜனவரி 2025 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இந்த காலகட்டத்தில் தான் சாமி மீண்டும் ஒரு கடன் வாங்குறீங்க. வலது கண்ணில் அடிபடுறதுக்கான காலகட்டம். மூத்த சகோதரருக்கு ஒரு உடல்நல உபாதைகள் வரக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு அவங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் கடன் வாங்கி தான் குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் 20/10/2024 டு 21 ஜனவரி 2025. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி,
நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அதனால் இந்த நேரத்தில் வாக்கு கட்டுப்பாடு மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனைகளை குறைக்கும். பிறகு 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025 இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் சாமி. இவ்வளவு நாள் திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாவது, அது அடிப்படை ஜாதத்தில் ஆகணுன்ற விதி உள்ளவங்களுக்கு தான். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அடிப்படை ஜாதத்தில் பிறக்கணுன்ற விதி உள்ளவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. தூரதேசம், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் பிரயாணம் ஏற்படுது. ஆக இந்த காலகட்டம் ஒரு பொற்காலகட்டம் சுவாமி, பொற்காலகட்டம். அதுதான் 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025 வரை இது ஒரு அற்புதமான பொற்காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வெளிநாடு தொழிலுக்கு செல்வது, நீங்களே திருமண வயசுல இருந்தால் உங்களுக்கு திருமணம் ஆவது இல்லை, திருமண வயசுல பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் இருந்தால் அவர்களுக்கு ஜாம்னு கல்யாண சாமி பண்ணு. அப்படி அற்புதமான திருமணம் யோகம். இவை எல்லாம் 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025 வரையிலும் ஏற்படும்னா 3 வாட்டி சொன்னா நடந்துரும். தொழில் ரீதியா நல்ல பொருள் வரவு உண்டு, உத்தியோக ரீதியா நல்ல உத்தியோக உயர்வு உண்டு. அதாவது ப்ரமோஷன், சம்பள உயர்வு, ப்ரமோஷன், பதவி உயர்வு, வெளியூருக்காக மாற்ற டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்தவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் நடக்குது. கலைத்துறையை சார்ந்தவங்களாக இருந்தால் நல்ல பட வாய்ப்புகள் வருது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நல்ல பூம் ஆகுது உங்களுக்கு இந்த நேரத்தில். நீங்கள் உணவு வியாபாரம் செய்பவராக இருந்தால், ஹோட்டல் தொழில் செய்பவராக இருந்தால், விவசாயம் செய்பவராக இருந்தாலும் நல்ல லாபம் பார்க்கலாம். இந்த 28 ஜனவரி 2025 டு 31 மே 2025 வரையிலும். அடுத்தபடியாக இந்த காலகட்டமான 28 ஜனவரி 2025 டு 31 மே 2025 வீட்டு உபயோகப் பொருட்களான ஹோம் அப்ளைன்சஸ் ஆன டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, கிரைண்டர் பழைய இருந்தால் தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்குறீங்க. அதுக்கு அடுத்தது 29 மார்ச் 2025 டு உங்களுக்கு தொழில் ரீதியாக பல புது யுக்திகளை கையாண்டு தொழில் வளர்ச்சிக்கான காலகட்டம் 29 மார்ச் 2025. பிறகு 7 டிசம்பர் 2024 டு 24 பிப்ரவரி 2025 கொஞ்சம் வலது கண் பாதிக்கப்படலாம், நீர் வடியறது இருக்கலாம். அதனால கண் பார்வை இந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. கொஞ்சம் வண்டி வாகன விபத்துகள் உண்டு, கடன் பெறுவதற்கு அதிகாரம் உண்டு. பிறகு 2/4/2025 டு 6/6/2025 இந்த காலகட்டமும் ஒரு குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடிகள் சூழக்கூடிய காலகட்டம். பிறகு இந்த குரு பெயர்ச்சி நிறைவடையும் நாளான 14 மே 2025 7:30 PM உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, 5 என்ற தொகை கையில் வச்சுக்கிட்டு அப்படி சொர்க்கம் மதுவிலே அப்படி டான்ஸ் ஆடுறீங்க. சொக்கும் அழகிலே எங்கேயாவது ஒரு பப்பில் இருக்கிறீங்க சாமி. நாங்கள்லாம் சாத்வீக பட்சிகள் அப்படின்னீங்கன்னாக்கா, பெருமாள் கோயில் தீர்த்தத்தை நல்லா அற்புதமாக பச்சைக்கற்பூரம் போட்டு சாப்பிடுங்கோ அப்படி இருக்கிறீங்க. ஒன்று இந்த தீர்த்தம் ஸ்காட்ச் விஸ்கி, இல்லை பெருமாள் கோயில் தீர்த்தம், ரெண்டுமே தீர்த்தம்தான், ரெண்டுமே நீராதாரம் தான், சாப்பிடுங்க. அப்படி இருக்கிறீங்க சுவாமி. அத்துடன் நிறைவடைகிறது. பிறகு இதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் உங்களை போன்ற மிதுனராசி அன்பர்களுக்கும் இதை ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி, இதுதான் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கான 1 வருட காலத்திற்கான 11 நிலைகளில் நான் குரு பேச்சு பலாபலன்களை தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம்.
அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? Contact ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.